வெல்கம் டு கைஸ், நான் உங்கள் அசார் பேசுகிறேன். இதுக்கு வந்து என்னோட புது யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக கொச்சின் கேரளா போகிறோம். கேரளாவில் ஃபோர்ட் கொச்சின் போகிறோம். ஃபோர்ட் கொச்சின் எதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா இப்போ கார்னிவல் ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்காக நம்ம செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஆமாம், நியூ இயர் அப்போ நீங்கள் நிறைய இடம் போயிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு இடம் போயிருக்க மாட்டீங்க. இந்த இடத்துக்கு நாங்கள் போய் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இப்போ நாங்கள் கொச்சின் கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆச்சு. சூலூர்லேருந்து பாம்பட்டி வெறும் 17 கிலோமீட்டர் தான். ஆனால் அது எங்களால் இன்னும் நாங்கள் கிராஸ் பண்ணி முடிக்கல, இப்போ தான் போயிட்டு இருக்கோம். காரில் ஒன்று இருந்தது, காரோட ஓனரை கூப்பிட்றதுக்காக நாங்கள் வேகமாக அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் எங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கிறது. அங்கே கொஞ்சம் ஃபன்னான வீடியோவாக இருக்கும், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமானதாகவும் இருக்கும், நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பை த வே இவங்க 2 பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஒரு சின்ன இன்ட்ரோ அவங்க 2 பேர் கொடுத்துப்பாங்க. ஓகே, உன் பேர்? என் பேர் புவன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் வந்துட்டு இப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னடா வேலை செய்கிற அதை சொல்கிறோம். நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், குவாலிட்டி இன்சார்ஜா இருக்கும். இவரும் குவாலிட்டி, நாங்க 2 பேருமே குவாலிட்டி இன்சார்ஜ். அவனை பத்தி அவன் சொல்லிட்டு ஒரே கம்பெனில ஒர்க் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அப்புறம் ஃபியூச்சர் என்ன? ஃபியூச்சர் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பத்தி அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நடக்குமா? டேய், உன்னை பத்தி நான் வருவேன், அது வரை நீ வெயிட் பண்ற. இத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே இருந்து நம்ம ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணதில்லை. அதனால இந்த வருஷமாவது ஒரு புதுவிதமா இருக்கணும் தான் நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்கோம், கேரளாக்கு. சரி, அங்க போயாத்தோ நியூ இயர் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புது வருஷம் 2025 அங்க போய் நம்ம தொடங்கி வேற லெவல் ஆகிறோம். நாங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் கொடுக்குறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த 2026 நீங்க ட்ரை பண்ணுங்க, நாங்க 2025 நாங்க ட்ரை பண்றோம். நாங்களும் 10 வருஷமா அந்த கோயம்புத்தூருக்குள்ள இருந்து பாக்குறோம், எதுவுமே குறிப்பிட்ட மாதிரி. சாரி கைஸ், இப்போ வந்தீங்கன்னா மொபைலோட ரிசீவர் கீழே விழுந்துருச்சு, அதனால வீடியோ கட் பண்ணி மறுபடியும் எடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த ஃப்ரெண்ட பத்தி விசாரிச்சாச்சு. உள்ள வந்திருக்காரு, அவரை பத்தி பேசலாம். ஹாய் गाइस, உங்க பேர் என்ன? நேம் வந்து லிபின். என்ன பண்ற? என்ன ஒர்க் பண்றேன்னா குவாலிட்டி மேனேஜரா, குவாலிட்டி சூப்பர்வைசரா இருக்கும். உண்மைதானா? டேய் சொல்றா, குவாலிட்டி சூப்பர்வைசரா இருக்கும். நாங்க 2 பேரும் தான் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரி, உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன? ஃபியூச்சர் அவன் ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஊர் சுத்தணும், நல்லா ஊர் சுத்தணும். கல்யாணம், பிள்ளை குட்டி இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதெல்லாம் ஓனர் போன் பண்றாரு, நம்ம அவரை தான் இப்ப பிக்கப் பண்ண போறோம். ஓனர், கார் ஓனரா? அதுல அவர் ஒரு வீடியோ எடுத்தாகணும். சரி, அப்புறம் லவ் அதெல்லாம் அடுத்த வீடியோல தனியா வீடியோல போட்டுக்கலாம். இப்போ டிராவல் வீடியோ மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம். டிராவல் பண்றோம், அதனால லவ் கிவ் எல்லாம் வேண்டாம், ஃபன் பண்றோம். லவ் இருந்தானே சொல்றதுக்கு லவ் இல்லையாடா? லவ் இருந்தானே சொல்றதுக்கு லவ் இல்லையே. இங்க இருந்தாலும் விட்டுட்டு போயிருது, அது என்ன உண்மைதான். சரி गाइस, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்றோம். அடுத்து ஒரு கார் ஓனர் இருக்காரு, அவரை பத்தி இந்த வீடியோல போடுறேன். அவர் இதோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருப்பாரு. நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிருவீங்க அவரை பாத்தீங்கன்னா. அப்படி ஒரு ஓனர், சூப்பரான பையன், உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோல. அவரை பத்தி ஒரு இன்டர்வியூ இருக்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அந்த வீடியோ ஜாயின் பண்றேன். गाइस, இப்போ நீங்க காரோட ஓனரை பார்க்கணும்னு சொன்னீங்களே, இங்க பாருங்க, வராரு பாருங்க, நடந்து இப்படி வராரு. ஒரு ஹாய் காட்டா, இல்ல இதுல காட்ட மாட்டான். இவர் தான் காரோட ஓனர். இவரை தெரியுதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு காட்டி வாயில விஜயம் போட்டலாம். பின்னாடி பேக் வச்சிடறா. சரி கைஸ், இந்த வீடியோ வந்து காருக்குள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் வந்திருக்க திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு காருக்குள்ளே போய் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, காருக்குள்ளே போய் இந்த வீடியோ கண்டினியூ. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காருக்குள்ளே வந்து கார் ஓனர் வந்துட்டாரு. அவர் கொஞ்சம் ஒரு வீடியோ என்ட்ரி எடுத்துடலாம். சார், ஓனர் சார், கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கார்த்திக். என்ன பண்றீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் எங்க? யார்கோல். உங்க 2025 சொல்லுவாங்களே, அது பேர் என்ன சொல்லுவாங்க? 2025ல ஏதோ நியூ இயர் இல்லடா, ஐயோ வாயில வேற டைம் வர மாட்டேது. அந்த ரிசல்ட்ஸ் ஏதோ சொல்லுவாங்களே, லட்சியமா? ஆமா ஆமா ஆமா, உங்களோட வாழ்க்கை லட்சியம்.
ஒண்ணும் இல்லையா? லட்சியமே இல்லையா? ஓல்டு மக்கா இதுதான் லட்சியம். இந்த மாதிரி லட்சியம் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாமா, இதேனா சூப்பர் லட்சியம். இதாவது பரவாயில்ல, இன்னொரு நேரமா எங்க டீம்ல கூட்டிட்டு வரல. ஏன்னா ஏழ்ற அதோட லட்சியம் வந்து மாறும். இது இங்கிலீஷ் பையன் கொஞ்சம் நல்ல பையன், பாத்துக்கோங்க. ஏதாவது பொண்ணு இருந்தா கூட சொல்லுங்க. ஃபுல்லா சைடு சீக்கிரம். கூட எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? இங்க பாலக்காட்டுக்கா? பாலக்காட்டுக்கு 50. சரி, ஓகே கைஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 50 வீடியோட கண்டினியூ பண்றேன். அவ்வளவு கார்த்தி ஒரு சின்ன வீடியோ என்ட்ரி கொடுத்தா. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சாச்சு. பாத்தீங்கன்னா டீ கடைக்காக நாங்க போயிட்டு இருக்கோம். எங்கேயுமே டீ கிடைக்கல. ஆடி எத்தனை டைம் பேசி டீ கடை கிடைச்சிருச்சு. வெற்றி டிரைவர் அப்படியே புடிச்சிட்டாரு டீ கடைய. எப்படியோ ஒரு வேலை டிரைவர் வந்து டீ கடை கண்டுபிடிச்சு நிறுத்திட்டாரு. என்ன லிவின் ஹாப்பியா? என்ன டீ வரல? 4 மணிக்கு லஞ்சு. எத்தனை? 8 மணி ஆகும். 10 மணி வரைக்கும் தான் உனக்கு லஞ்சு. இப்ப பாத்தீங்கன்னா எங்கடா இருக்கோம்? பாலக்காடு தாண்டி இருக்கோம். ஒன்னு எத்தனை கிலோமீட்டர்? கரெக்டா 100 கிலோமீட்டர். 100 வந்திருக்கோம். 100 வந்திருக்கோமா? அடுத்து நம்ம எங்க போறோம்? டனலா? டனல்ல போய் ஒரு வீடியோ போடுறோம். நீங்க பாத்துருப்பீங்க நிறைய டைம். இருந்தாலும் நாங்களும் ஒரு டைம் காமிக்கிறோம். 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டனல். அந்த டனல்ல போய் நாங்க உங்களுக்கு அதான் உளுந்துராத மாதிரி இருந்தா சரி. உள்ள பூந்தே நம்ம போவோம். சரி, ஓகே கைஸ். அந்த டனலுக்குள்ள போய் வீடியோ போய் ஒரு 2-3 ரீல்ஸ் எடுக்கிறோங்க. ஓகே, டனல்ல போய் பார்க்கலாம்னு சொல்லி. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கேரளா இருக்கிற டனலுக்குள்ள போறோம். என்ன டனல்ன்றது? அவ்வளவுதானா? உனக்கு தெரியுமா? தெரியலையா? அப்படியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆச்சுன்னா டனல்லாம் இல்ல. மலையை சுத்தி 12 கிலோமீட்டர் வர மாதிரி இருந்தது. இதுக்கு 12 கிலோமீட்டர் சொல்லி தான் டனல் கட்டிட்டாங்க. இப்போ கேரளா மலையை உடைஞ்சி வந்துருச்சு பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம டனலுக்குள்ள போறோம். அப்படியே வீடியோல விட்டுறேன். போலாம். மலையை வீடியோ தெரியும் நினைக்கிறேன். வேற லெவல்ல இருக்கு. மொபைல்ல சார்ஜர்ல ரூம்ல போய் இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்றேன். ஓகேப்பா. ஓகே கைஸ், இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. இதான் ரூமு, பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ரூமுக்கு எப்படி வந்தாச்சு. இப்ப கிளம்பி எத்தனை கிலோமீட்டர் ஆகுது குவா? 2 கிலோமீட்டர் தானா? 2 கிலோமீட்டர்ல போட்டிங் இருக்கு. போட்டிங்ல இருந்து மறுபடியும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகணும். இங்க இருந்து 2 கிலோமீட்டர் கிளம்பி இங்க இருந்து ஆட்டோல போகணுமா? இங்க இருந்து ஆட்டோல போய் 2 கிலோமீட்டர் போட்ல போறோம். அங்கிருந்து கிளம்பி. ஆமா, யாராவது வரீங்கன்னா வெள்ளனே வந்துருங்க. சரியான டிராபிக். ஆமா, சாப்பிட வேற இல்ல. சாப்பிட்டு உங்களுக்கு நாங்க போட்டிங் போறது எல்லாம் வீடியோ போடுறோம். யாராவது வர மாதிரி தான் காலையிலே பிளான் பண்ணிருங்க. வந்துட்டு படம் படிச்சு இப்பதான் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் போற கிளம்பி போய் கரெக்டா அட்டன் பண்ணிடுவோமா தெரியல எங்களுக்கு. ஒன்னும் இதுல கரெக்டா போகணும். கரெக்டா அங்க கிளம்பி எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியல. அங்க போயிட்டு உள்ள போய் உங்களுக்கு வீடியோ போடுறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்க இருந்து போட்ல போற வீடியோ முடிஞ்சா எடுக்கிறோம், இல்ல உள்ள போயிட்டு வீடியோ போட்டோம். ஓகே गाइस, தெரியாம வந்து மொழி தெரியாம வந்து மாட்டிக்காதீங்க. யாராவது மலையாளம் தெரிஞ்சவங்கள கூட்டுவாங்க. அது ரோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் பாருங்க. இதான் ஒரு போஸ். அதான் யாரும் தெரியாம வந்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா மலையாளம் தெரிஞ்சவங்க என்னடா இந்த ஊர்ல ஏதாவது
இப்போ ஓகே கேரளா வர மாதிரி தயவு செஞ்சு early morning இன்னொன்று மலையாளம் தெரிஞ்ச ஃப்ரெண்டை வந்து தயவு செஞ்சு கூட்டிட்டு வந்துருங்க. எங்களுக்கு வந்து தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷமா இந்த இன்டர்நேஷனல் லாட்ஜுங்கிறாங்க. ஆனால் அவனே வந்து 8 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் டூரிஸ்ட் வந்த ஒரு ஆள் அவரோட சொந்த ஊரான்னு தெரியல, அவர் வந்து 9,000 ஆட்டோ டிரைவர்கிட்ட தான் 10,000. ஆட்டோ டிரைவர் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நியூ இயரை பார்க்க போன நினைக்கிறேன். ஒரு ரூம் படுத்துங்கவும் தெரியல, என்ன நடக்க போகுது தெரியல. இந்த வீடியோ நியூ இயருக்கு போயிட்டா கண்டிப்பா வீடியோ போடுறேன். ஆமா, பீச்சிலே படுத்து தூங்கிட்டு வருவோம் நினைக்கிறேன் காலையில. அந்த ஓட்டு அந்த நியூ இயருக்கு அவன் செலிப்ரேஷன் பண்ணியே அவன். அதான் ஒரு ஆட்டோக்காரங்க வந்து லாஸ்ட் உதவி பண்ணாரு. அவரை சாப்பிட ஹோட்டல் வந்து ஆமா இப்ப இங்க சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு தான் நெக்ஸ்ட் பிளான். பீச்சா என்ன நடக்கும் தெரியல, போட்டிங் தான் நெக்ஸ்ட் பிளான். என்ன நடக்கும் தெரியல, அதை எடுத்து வீடியோ போய் போடுறோம். நாங்களே மொழி தெரியாம சுத்திக்கிட்டு கிடக்கும். சாப்பாடுக்கு வெயிட்டிங்கு, பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே கைஸ், அதுலேருந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிடுறேன். நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, அதை பற்றி வந்து வீடியோவில் அப்படி சொல்லிடுறேன். மைக்கில் வந்து சார்ஜர் கட்டாகி போச்சு. நான் வீடியோ எடுக்கும் போதே அந்த அளவுக்கு சார்ஜரில் நான் கட் ஆகும்னு நினச்சேன், அதேமாதிரி கட்டாகி போச்சு. அதனால் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணிடுறேன். இதுதான் கூட்டம், நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அப்புறம் இன்னொரு சம்பவம் என்னென்னா, போட்டு வந்து 7 மணிக்கு மேலே இருக்காதாம்மா. 7 மணிக்கு மேலே இருக்காதுங்க. போலீஸ்காரங்க அங்கே வந்து இல்லை இருக்கக்கூடாது, நீங்கள் நியூ இயர்னால 7 மணிக்கு மேலே, நியூ இயர்னால இல்லை மேக்ஸிமம் நைட்டு போட்டு ஓட்டக்கூடாதாம்மா. அதனால் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 7 மணிக்கு மேலே போட் இருக்காது. 7 மணிக்கு முன்னாடி வந்து தான் போட்லேயே போயிருக்கலாம். போட்லேயே ஒரு ஆளுக்கு 6 ரூபா தான். இப்போ வந்து பஸ்ஸில் வந்து 50 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து வந்தோம். மினி பஸ் மாதிரி இருக்கும், சின்ன பஸ்ஸு. அதில் வந்து கூப்பிட்டு வந்து விட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம் சொல்லிட்டு இப்படி வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் கூட்டத்தை. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். நாங்கள் சுற்றி பாருங்க எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. எல்லாம் அங்கே தான், அந்த பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்படியே அடிச்சு பிடிச்சி அப்படியே உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு, கேட்டில் விடலை. நான் இன்னைக்கு நியூ இயர் போக மாட்டோமான்னு சொல்லி யோசிச்சிட்டே வந்தோம். உள்ள விடலை. உள்ள அப்படியே கேட்டில் இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு 10,000 பேராத்த இருப்பாங்க. இந்த 10,000 பேர்ல ஒரு 2,000 3,000 பேர் வெளியே நின்றுட்டாங்க. வெளியே நின்றுது. அப்புறம் கேட்டை பிடிச்சி தள்ளினாங்க பாருங்க. தள்ளுனு போலீஸ்காரங்களை சமாளிக்க முடியல. அப்படியே போலீஸ்காரங்க கீழே விழுந்து அந்த கூட்டத்தை கூடமா நாங்களும் உள்ள வந்துட்டோம். அப்புறம் அவங்களும் சரின்னு சொல்லி பிரிசில் டைம் தான் சொல்லிட்டு அப்புறம் சும்மா வான் பண்ணிட்டு கேட்டை சாத்திட்டாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் முன்னாடி ஆடிட்டு கிடக்குங்க. அப்புறம் வேற இது ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு, செம்ம கூட்டம். இந்த சவுண்டை நீங்கள் கேட்குறீங்களா? இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் என்ன ஆடியோன்னு இது பண்ணி காட்டுறேன், கேளுங்க. சவுண்டில் கண்டிப்பாக மைக் இருந்தால் கூட கேட்க முடியாது, அந்த அளவு கூட்டம். சவுண்டு கட் பண்ணுறேன் பாருங்களேன். நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்கள் பாட்டு டிஜே போட்டிருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். திடீர்னு இந்த சிலையை எரிக்கிறதுக்கு தான் இங்கே வந்தோம். அதை பாட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டை ஆஃப் பண்ணி விட்டானே பாருங்கள் எப்படி இருந்து. எல்லா வீடியோ அங்கே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. லைட்டாக டக்குன்னு எரிஞ்சிருச்சு. எரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்கன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு அந்த சிலை. இந்த சிலையை பார்க்க தான் வந்தோம். இங்கே இதுதான் ஃபேமஸ்ஸு. இன்னைக்கு வந்து நியூ இயர்னால இந்த சிலையை வந்து எரிச்சா ஒரு நல்லதாம்மா. அதனால இந்த நல்லது தான் அந்த அன்னைக்கு அந்த என்ன கெட்ட சகுனம் இதெல்லாம் எல்லாம் அன்னைக்கு போயிருமாம்மா. அதுக்கு தான் இந்த சிலை இருக்குது. இதுக்கு தான் நம்மளும் வந்து இங்கே வந்திருக்கோம். பாருங்க செம்ம கூட்டங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. பரவாயில்ல, அவ்வளோ கூட்டம் அமைதியான்னு அப்படியே கப்பு சிப்புன்னு இருந்துச்சு. லைட்டை வேற ஆஃப் பண்ணி விட்டாங்களா பார்த்தா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரௌடுன்னு. எல்லாம் அங்கே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பட்டாசுல வெடிச்சு நல்லா கலராக நல்லா இருந்துச்சு. புது அனுபவமாக இருந்துச்சு எங்களுக்கு. உள்ளூருக்குள்ளேயே நியூ இயர் கொண்டாடிட்டு இருப்போம். மிஞ்சி போனால் கேக் வெட்டுவோம். இது இங்கேருந்து போய் வேற ஊரில் போய் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. அது ஒரு தனி அனுபவமாக இருந்துச்சு. நீங்களும் போங்க, ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது போங்க. நல்லா கொஞ்சம் ஒரு இதாக இருந்துக்கோங்க, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கோங்க. தமிழ்நாடு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க பேசுறதுலாம் புரியலை. ஏன்னா கூட வந்து பசங்களே
கொஞ்சம் இதாகிட்டாங்க. ஏன்னா போக முடியுமா வேண்டாம் இல்லை இறங்கிடலான்னு சொன்னாங்க. இல்லை வேணாம் வாங்கடா இவ்வளோ தூரம் வந்தாச்சு போகலாம் போயே ஆகணும்னு சொல்லி நாங்கள் தான் இருந்தோம். அப்படியே போயாச்சு. போய் பாருங்க அப்படி பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்க. பின்னாடி ஒரு சுற்றி காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. இப்படி லைட் ஆன் பண்ணிட்டானுங்க பாருங்க. இப்போ ஒரு அப்படியே கொஞ்சம் பின்னாடி சுற்றி காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இவ்வளோ கூட்டத்தை தான் உள்ளே வந்திருக்குங்க. செம்ம கூட்டம். இதுதான் இதை பார்க்க தான் இங்கே வந்தமே. செம்ம கூட்டம். இந்த கூட்டத்தை அப்படியே திறந்து விட்டுட்டாங்க. முடிஞ்சிட்டு அப்படியே நடக்கிறோம் வெளியே. திறந்து விட்டாங்க. ஒரு 10,000 பேராக இருப்பாங்க. அந்த கூட்டம் திறந்து விட்டாங்க. ஒரு மாதிரியா கேர் ஆயிடுச்சு. எப்படா வெளியே போகும்னு சொல்லி ஆயிடுச்சு. வெளியே போயிட்டு அப்படியே அடைச்சிக்கிட்டே அந்த கேட்டில் போயிட்டோம். கேட்டுக்கிட்ட போனால் அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் இருந்தோம். இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து வெளியே வந்தேன்னா ஒரு ஒரு ரிலாக்ஸ் கிடச்சிச்சு மனசுக்கு. அப்பாடி வெளியே வந்துட்டோம்டா சாமின்னு சொல்லிட்டு. இதுதாங்க கூட்டம். இதுக்கு தான் நாங்களும் போயிருந்தோம். ஏதாவது பார்த்தா சேஃபாக போய்க்கோங்க. ஓகே கைஸ், இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அடுத்த நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து நைட்டு தான் வந்தோம். 3 மணி போல தான் வந்தோம் வீட்டுக்கு. உன்னர சம்பவம் வேறு நடந்துருச்சு. உன்னர சம்பவம் என்னன்னா, கார் வரவர்லேருந்து வீலோட பேரிங் கட்டாயவே கார் நகரில் வரவரில் பாதி தூரத்தில் போட்டு கால் டாக்ஸி புக் பண்ணி வர வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் காரில் போகிறதா காரில் செக் பண்ணிட்டு சேஃபாக போய்க்கோங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃபான ஏரியா தான். கொஞ்சம் விசாரிச்சுட்டு கார் அங்கே போட்டு வந்துட்டோம். காலைல போய் மெக்கானிக் வச்சு விசாரிக்கலாம். இல்லைனா நம்ம ஏதாச்சும் முடிஞ்சதை பண்ணிட்டு எடுத்து வந்துடலாம்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து போய் எடுத்தோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.